வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பாக் நாச்சா மற்றும் முனாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. ஜூமர் மற்றும் ஜிந்துவா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசினி மற்றும் பாவாய் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷியாங்கு எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, டிமாசா, காசி, குக்கி, லக்கர் மற்றும் ரபா. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு, கௌரங்கா மற்றும் விஸ்வம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு வைணவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது குடிக் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தக சுதந்திரம், மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 17 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 85ல சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண் காரணம் மல்லேஸ்வரி. பைகா கழகம் 1817 ஒடிசால நடந்துச்சு. பைகா கழகத்துக்கு இன்னொரு பேர் குருதா கழகம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை டோஸ்முச்சை, மாதோ நரங், கால்டோன் நம்சோட். இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி வாய வந்தன் யோஜனா 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. துருவ் PM புதுமையான கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம் 2020, ஸ்வமிதா திட்டம் 2020, நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் 2020, மிஷன் கர்மயோகி 2020, சகக்கர் மிஸ்ரா திட்டம் 2020. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் ரஞ்சன். 2025 விஜயவாசர டிராபியை வென்ற மாநிலம் எது? கர்நாடகா. உலகின் மிக நீளமான விரைவு சுரங்க பாதையான தியான்ஷான் செங்கிலி கட்டுமான பணிகளை நிறைவு செய்த நாடு எது? சீனா. பன்னாட்டு பயிற்சியான லா ஃபெரோஸ் 4வது பதிப்பில் பங்கேற்ற இந்திய கப்பல் எது? INS மும்பை. மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அலோக் ஆராதி. தேவேந்திர குமார் உபாத்யாயா டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரகாஷ் மான்சிங் ரவாத் நேபாள தலைமை நீதிபதி. KR ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. T கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. குர்மி சிங் சந்தவாலியா இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. டாடா மும்பை மாரத்தான் 20வது பதிப்பை ஆண்கள் பிரிவில் வென்றவர் யார்? வெர்கான் டெஸ்ஃபை, பெர்பைன் டெஸ்ஃபை. இத பெண்கள் பிரிவுல வந்துட்டு ஜாய்ஸ் செப்கிமோய் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தான் பெண்கள் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. 20வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் 2024 ஜப்பான் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப்களுக்கான ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் திட்டம் எந்த நிறுவனத்தால் இயக்கப்படுகிறது? சிட்பி. இந்த திட்டத்தை 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திட்டாங்க. தேசிய தடவியல் உள்கட்ட மேம்பாட்டு திட்டத்துக்கு 2254 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2024 இருந்து 2029 வரைக்கும். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். தீன்தயாள் ஸ்பார்க்ஸ் யோஜனா வந்துட்டு தபால் தந்திகளை ஊக்குவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நரேந்திர மோடி ஜார்க்கண்ட்ல தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம உட்கர்ஷ் அபியான் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மொத்தம் இந்த திட்டத்துக்கு 79,156 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தை திட்டத்துக்கு 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2025 இருந்து 2027 வரைக்கும். தேசிய இயற்கை வேளாண்மை திட்டத்திற்கு 2480 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. எந்த அமைப்பு உலகளாவிய அபாய அறிக்கை 2025 வெளியிட்டது? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். இந்த அறிக்கையை முதல் முறையா 2006ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஐநா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. உலக வங்கி பிசினஸ் ரெடி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ட்ராஜன் 155 மில்லிமீட்டர் பீராங்கி துப்பாக்கி அமைப்பு இந்தியா மற்றும் எந்த நாட்டாலும் உருவாக்கப்பட்டது? இந்தியா நாடும் பிரான்ஸ் நாடும் சேர்ந்துதான் இந்த துப்பாக்கி அமைப்பு பீராங்கி துப்பாக்கி அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. ரஷ்ய நாடு சிர்கான் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கர ஏஃப் ஏவுகணை, விண்வெளி ராக்கெட் கின்சல் ஏவுகணை, இஸ்டெலியட் 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை, ஒரேஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஈரான் நாடு ஷாகித் 133B ட்ரோன்
கேபார் ஏவுகணை, ஃபட்டாட்டு ஏவுகணை. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை, அமெரிக்கா தாட் ஏவுகணை. K4 ஏவுகணை INS அதிகாட்டில இருந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இலங்கையின் முதல் தலைநகரம் எது? இலங்கையுடைய முதல் தலைநகரம் அனுராதபுரம்.